ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆண்டவரே, நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். சொந்த ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஸ்தலத்தை எங்களுக்கு கொடுக்கல. உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இணங்கி உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளை நீர் கட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். இது மட்டும்தான் எங்களுடைய எதிர்காலத்திற்கு தெளிவான வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த நடத்துதலுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க இடத்துல பேச என்ன சித்தமாய் இருக்கிறீரோ அதை பேச ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நோக்கமே உம்முடைய சாயலாய் நாங்கள் மாறி பூமியிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவதற்காக தான் எங்களை படைத்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர், பிரித்தெடுத்திருக்கிறீர், ரட்சித்திருக்கிறீர், இந்த மந்தையிலே சேர்த்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை பிரதானமாய் வைத்து உம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களோடு இடைப்படும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23. அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாய் இருந்தாலும் கூட இது பிரத்யேகமாய் பார்க்கும் பொழுது தனிப்பட்ட விதத்துல வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இது எச்சரிக்கையான வார்த்தையாகவும் கூட இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது எப்படி எச்சரிக்கையாய் மாறும் என்று நீங்க யோசிக்கலாம். புதிய ஏற்பாட்டுல இந்த வார்த்தை ஒரே ஒரு முறை தான் வருது. ஆமென். நிறைய பேர் இம்மானுவேல் பேர் வச்சுக்கிறாங்க. ஆமென். தப்பு இல்லை. ஆமென். ஆனால் இம்மானுவேல், இம்மானு அப்படின்னா எபிரேய மொழியில கூட இருப்பவர் அர்த்தம். ஏல் அப்படின்னா தேவன். ஆமென். அப்ப இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த ஒரு அடிப்படை ரெண்டு முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னா சும்மா அப்படியே நம்ம என்னென்னலாம் பண்றோமோ எல்லாத்துக்கும் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இல்ல. ஆமென்.
ரெண்டு முக்கியமான காரியத்தை அவர் செய்யறாரு. ஒண்ணு, வேதம் சொல்லுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து பரலோகத்தில் நம்மை சேர்ப்பதற்கு, அவர் வழி உண்டாக்குவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். இது தெளிவா இருக்கா? ஆமென். இது மட்டும் ஒரு வேலை இல்ல. ஆமென். பூமியில இப்படிதான் வாழணும்னு கத்து கொடுக்கிறதுக்கு ஒரு வரைமுறையை வைத்திருந்தார். அந்த வரைமுறைக்குள்ள நம்மை கொண்டு வந்து அந்த வரைமுறையின்படி நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக தான் வாழ்வதுதான் இயேசுவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் கிறிஸ்தவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவும் காண்பித்துக் கொடுப்பதற்காகவும் அவரே இறங்கி வந்தார். ஆமென். இல்ல வேற யாரும் அனுப்பிக்கலாம், அப்படிதானே? வேற யாராவது அனுப்பி இருக்கலாம். எத்தனையோ தூதர்கள் பழைய ஏற்பாட்டுல இறங்கி வந்து தூது சொல்லிட்டு போனாங்க, நற்செய்தி சொல்லிட்டு போனாங்க, தகவல் சொல்லிட்டு போனாங்க. சில இடங்கள்ல இறங்கி வந்து அவர்களுடைய பலத்தை காட்டினாங்க. சில இடங்கள்ல அவர்கள் இறங்கி வந்து யுத்தம் பண்ணினாங்க. சில இடங்கள்ல சங்காரம் பண்ணினார்கள். சில இடங்கள்ல சமாதானத்தை கோரினார்கள். எத்தனையோ வேலைகள் பழைய ஏற்பாட்டு முழுவதும் தூதர்கள் இறங்கி வந்து செய்து தேவனுடைய வல்லமையை காண்பித்தார்கள். ஆனா எந்த தூதரும் செய்யாத ஒரு வேலையை இயேசு கிறிஸ்து பூமியில நமக்காக செய்து, அவர் அதை செய்யறதுக்கு எப்படி இருந்தால் அந்த காரியம் நிறைவேறுவதற்கு அவர் ஏற்புடையவராய் இருப்பார். அவர் அவர் செய்த செயல் பெருசு இல்ல, அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் பெருசு. ஆமென். நிறைய நேரம் ஒரு செயலை வச்சு இவங்க இப்படி நம்ம வந்து நிர்ணயம் பண்ணிடுறோம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த செயலுடைய வலிமை, ஸ்ட்ரென்த், அல்லது அந்த செய்யற செயலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம்னா இதை இவங்க செய்வாங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இதை ஏன் இதை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வரும். இதை செஞ்சது இதனாலதான் அப்படின்னு புரியும் பொழுது ஒருத்தவங்களுடைய குணாதிசயம், அவர்களுடைய தன்மை எல்லாம் வெளிப்படுது. சரிங்களா? கூட இருக்கிற தேவனுடைய வாழ்க்கை ரெண்டு பிரதானமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னா அடிப்படை நம்ம விட்டுருவோம். அடிப்படை நமக்கு தெரியலனா கிறிஸ்துவுக்காக எதுக்கு வாழறோம், கிறிஸ்தவர்களா எதுக்கு வாழறோம்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுவுமே ரேண்டமா பண்ணல, எதுவுமே தற்செயலா ஆக்சிடென்ட்டா எதுவுமே பண்ணல. அவர் செஞ்சதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டுல யோசேப்புக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து இதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க இல்ல அதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 22ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசிகளாலே உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு இதெல்லாம் நடந்தது. எந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை உரைத்தாரு? ஏசாயா 7ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம். இந்த வசனத்துக்கு நம்ம போகும்பொழுதுதான் எதுக்காக இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தைய ஆண்டவர் இங்க இவருக்கு இது வந்து நிறைவேறுதல். சரிங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், செய்ய போகிறார். இதனுடைய நிறைவேறுதல் தான் வந்து யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை. ஆனால் எது நிறைவேறணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் எதுக்காக இது நிறைவேறுச்சுங்கிறது நமக்கு புரியும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் வசனத்தை ஏதோ ஒரு மூலையில இருந்து அப்படியே பிடுங்கி அப்படியே கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், வாழாக்காமல் தலையாக்காமல் பேசக்கூடாது. ஆமென். வாக்குத்தத்தங்கள் நல்லது, அதை பிடித்துக் கொண்டு ஜெபிப்பது நல்லது. ஆனா எந்த சூழ்நிலையில யாருக்கு எப்ப அதை சொல்லி இருக்கிறாரு, அது எப்படி என்னுடைய வாழ்க்கையில பொருந்தும்ங்கிறதுல வேத ஞானம் அடங்கி இருக்கிறது. எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஞானத்துக்கும் ஊற்று. அவர் கோர்வையாக தெளிவாக என்ன சொல்றதுங்க எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் வேதம் வந்து ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்திற்கும் இருக்கிற தொடர்பு
ரெண்டு விதமா நம்ம என்ன பண்ண முடியாது, வியாக்கியானம் பண்ண முடியாது, ரெண்டு அர்த்தங்களை கொடுக்க முடியாது, ரெண்டு என்ன சொல்றது சூழ்நிலைக்கு பொருத்த முடியாது. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அது அவருடைய ஞானத்திலிருந்து ஒரு செய்தியை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக தான் அது இருக்கு. ஆமென். முழு வேதத்தினுடைய ஒரே செய்தி ரட்சிப்பு, நற்செய்தி. ஆமென். ரிடம்ப்ஷன், மீட்பு. ஒரே நற்செய்தி, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதற்கு வேண்டியது பாவம் மன்னிக்கப்படுதல், அதற்கு வேண்டியது ஒப்பு கொடுக்கப்படுதல், அதற்கு வேண்டியது சுத்திகரிக்கப்படுதல், அதற்கு வேண்டியது ஞான ஸ்நானம், தேவனோடு இருக்கிற உறவு, அவருடைய சத்தத்தை கேட்டு வாழுகிற அந்த வாழ்க்கை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு தினந்தோறும் வேத வசனத்திலிருந்து கட்டப்பட்டிருக்கிறதான ஒரு வாழ்க்கை. அதன் மூலமாக நமக்கு வருகிற முதிர்ச்சி, அதன் மூலமாக இயேசுவை நாம் வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடு. ஆமென். இந்த முறைமையில நம்ம செஞ்சாதான் தேவன் நாம் செய்கிற எல்லாவற்றிலும் மகிமைப்படுவார். ஆமென். ரொம்ப கேஷுவலா, ரொம்ப யதார்த்தமா ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஜெபம் பண்றேன், ஏதோ ஒரு பைபிள்ல ஒரு வசனத்தை அங்க கேலண்டர்ல இருக்கு, அதை வாசிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாழ்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். அது ஒரு பிறந்த குழந்தை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துச்சுட்டே போய் பைபிள் படிக்கிற உடனே அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் போயிட்டு அங்க போய் படிப்பான். அது கிடையாது நம்ம. ஆமென். அவனுக்கு 3 வயசு, எனக்கு 30 வயசுக்கு மேல வச்சுங்க, சிலருக்கு 50 வயசு இருக்கு, சிலருக்கு 60 வயசு இருக்கு. அதற்கேற்ற முதிர்ச்சி வேணும். ஆமென். அதற்கேற்ற ஒப்பு கொடுத்தல் வேணும், அதற்கேற்ற அர்ப்பணிப்பு வேணும். வேதத்திற்கு மாணவர்களாய் நம்ம மாறணும். வேதம் தான் நமக்கு பூமியில தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கையை எப்படி வாழுதுன்னு கத்துக் கொடுக்கும். ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம் 4ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்றைக்கு நினைக்கிறேன் வாசிங்க. நீ அவனை நோக்கி, சீரியர் எப்பிராயீமோடும் ரெமலியாவின் மகனோடு உனக்கு விரோதமாய் துரோசனை பண்ணி, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டுக் கொண்டு அதற்கு செபேயாவின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகையிற கொள்ளிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேஷேனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் சூட வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனையை நிலைநிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. சீரியாவின் தலை தமஸ்கு, தமஸ்குவின் தலை ரேச்சின். இன்னும் 65 வருஷங்களிலே எப்பிராயீம் ஒரு ஜனமாய் இராதபடிக்கு நொறுங்குண்டு போகும். எப்பிராயீமின் தலை சமாரியா, சமாரியாவின் தலை ரெமலியாவின் மகன். நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, கவனிங்க, நான் சொல்லிடுறேன் இந்த கதையை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்திற்கு போகுது. அதனால பூமியில் உள்ள மனிதர்களுடைய ஆலோசனைய நம்பாம தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய நடத்துதலின்படி உன்னுடைய வாழ்க்கைய நீ மாற்றி அமைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி ஆகாஸ் ராஜாவுக்கு ஏசாயா மூலமாக எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த ராஜா என்ன பண்றாருன்னா, தேவனுடைய ஆலோசனைய பிடிச்சிக்காம, தேவனுடைய ஆலோசனைய கேட்காம, சொந்த ஞானத்துக்கு இடம் கொடுத்து, ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, இவர் ஒன்று பிளான் பண்றாரு. ஆமென். தேவன் ஒன்று சொல்லுகிறாரு, மனுஷன் இவர் ஒரு பிளான் பண்றாரு. என்ன பிளான் பண்றாருன்னா, சின்ன ராஜ்யங்கள் எனக்கு எதிராய் வருகிறது, இந்த சின்ன ராஜ்யங்களை நான் என் சொந்த பலத்தினால மேற்கொள்ள முடியாது, அதனால
ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு, பார்க்கிறதுக்கு பெரிய ராஜ்யமா இருக்கிற அசிரியா தேசத்தோட கூட, அசிரியா ராஜ்யத்தோட கூட என்ன நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். இணைத்துக் கொள்ளும் பொழுது நான் இந்த சிறிய தேசங்களை பயமுறுத்திட முடியும். அதனால நானும் பாதுகாக்கப்படுவேன். அசிரியாவோட எனக்கு தொடர்பு கிடைக்கும். இந்த 2 சிறிய ராஜ்யங்களும் என்ன பார்த்து பயப்பட என்கிட்ட வராதுன்ற ஒரு திட்டத்தை இவன் போடுறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன திட்டம் போட்டாலும் பலிக்காது. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீ கேட்கணும். எதுவுமே நிலைநாட்டப்படாது. நீ சொல்ற காரியங்கள் நிலைநாட்டப்படாது. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்ற என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ பயப்படாம, மனச தளர விட்டுறாம, நீ எனக்காக நீ உறுதியா நின்னா நான் உனக்காக யுத்தம் செய்வேன்னு சொல்றாரு. ஆனா இவன் தேவனை தள்ளி விட்டுட்டு இவன் சொந்த இஷ்டத்துக்கு, சொந்த அறிவை வச்சு, சொந்த ஞானத்தை வச்சு, பார்க்கிறதுக்கு பெருசா ஒன்னு இருக்கு அப்படிங்கறத அவன் அதை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை புறக்கணிச்சிடறான். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, உலக ஞானம் தேவனுடைய பார்வைக்கு பைத்தியமா இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய ஞானம் தேவனுடைய ஞானம் தேவனுடைய பார்வைக்கு அப்ப உச்சகட்டமான அறிவாளி, பூமியில உச்சகட்டமான அறிவாளியுடைய ஞானம் ஆண்டவர் பார்வைக்கு பைத்தியம். ஆமென். அப்ப தேவனுடைய நடத்துதல் பூமியில் அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? அவருடைய ஆலோசனைய கேட்கிறது. எப்படி அவருடைய ஆலோசனையை நான் கேட்க முடியும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எனக்கு பரலோக ஞானம் விளங்கணும்னா என் சொந்த அறிவு தூர வச்சிடணும். ஆமென். சொந்த திட்டங்கள் தூரம் போயிடணும். ஆமென். சொந்த என்ன சொல்றதுங்க, தீர்மானங்கள் தூரம் போயிடணும். ஏன்? நான் எனக்கு சொந்தம் இல்ல, அவருடைய சொத்தா நான் மாறி இருக்கு. ஆமென். நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமா? அவருடைய ரத்தத்தை விலைக்கிரயமா கொடுத்து நம்மள அவர் வாங்கி இருக்கிறாரா? எதுக்காக வாங்கி இருக்கிறார்னா அவருடைய திட்டத்தை நம்ம மூலமா நிறைவேற்றுறதுக்காக தான் வாங்கி இருக்கிறார். ஆமென். அவர் அப்படி ரட்சித்துட்டு அப்படியே விட்டுறல, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழணும்ன்றதுக்காக. நம்ம திட்டத்தை நம்ம செயல்படுத்திக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செஞ்சிடலாம். நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ நம்முடைய விருப்பத்துக்கு அவர் துணை நிற்பார்னு நம்ம கணக்கு போடுறது தவறு. ஆமென். இதே வேலையை தான் இந்த ஆகாச ராஜா செய்யறான். ஆண்டவர் சொல்றாரு, வாணாம். சரி, இவன் ஏற்கனவே தவறா திட்டமிட்டுட்டான். இன்னொரு ஒரு வாய்ப்பு தீர்க்கதரிசி மூலமா கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, சரிப்பா, உன்னுடைய திட்டம் என்னமோ நீ வச்சிருக்க. 10ஆம் வசனத்துல சொல்லுது, தயவு செய்து நீ அட்லீஸ்ட் ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளமாவது கேளு. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண, ஒரு அடையாளமாவது கேளு. நான் ஜெயிப்பனா, என் தேசம் தப்பிக்குமா, வரப்போகும் அழிவுக்கு, என்னுடைய தேசத்தினுடைய நிலைமைக்கு, இருக்கிற நிலைமைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன நடக்க போகுது, ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, கேளு. அதுக்கு என்ன பதில் சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிரச்சனைகள் எப்படி அணுகிட்டு இருக்கோம்? சொல்லட்டுமா? முதல் ஆராய்ச்சியில் சொன்னேன், எப்ப கிராஸ் ரோட்ஸ்ல இருக்கிறோமோ, கிராஸ் ரோட்ஸ்னா முக்கு சந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த சைடு போறதா தெரியல, இந்த சைடு போறதா தெரியல, அந்த மாதிரி சூழ்நிலையில மூளை வேலை செய்யாது. ஆமென். எப்ப குழப்பத்துல இருக்கிறோமோ மூளை வேலை செய்யாது. எப்ப கோபத்துல இருக்கிறோமோ மூளை வேலை செய்யாது. எப்ப கசப்புல இருக்கிறோமோ மூளை வேலை செய்யாது. எப்ப வெறுப்பு இருக்கோ மூளை வேலை செய்யாது. ஆமென். எப்போ விரோதம் இருக்கோ மூளை வேலை செய்யாது. என்னதான் வேலை செய்யும்? சொல்லுங்க, என்னதான் வேலை செய்யும்? மூர்க்கம் தான் வேலை செய்யும். ஆமென். இப்ப நான் கோபமா இருந்து, கசப்பா இருந்து, வெறுப்பா இருந்து, பொறாம வச்சுக்கிட்டு, குழப்பத்துல இருந்து நான் கரெக்டா எல்லாத்தையும் செய்யறேன்னா எதை வச்சு சொல்றது? ஆமென். வேதம் ஒத்துக்க மாட்டுது. நியாயமா பார்த்தாலும் நடைமுறை வாழ்க்கையிலே இது ஒத்து வர மாட்டது. எதை வச்சு என்னுடைய நியாயம் சரியானதுன்னு நான் சொல்ல முடியும்? ஆமென். அப்ப வேதம் சொல்லி கேட்கிறாரு இவரு, எப்பா ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளமாவது கேளு. ஆண்டவரே வேண்டான்ற, அவர் தேசம் இது, அவர் தான் அவனை ராஜா வாக்கி இருக்காரு.
இப்ப நம்ம சூழ்நிலைக்கு வச்சு பார்த்தா அவர் தான் நம்மளை ரட்சித்திருக்காரு, அவர் தான் இந்த சபைக்கு இந்த மந்தையில நம்மளை சேர்த்திருக்காரு, அவர் தரிசனத்துக்கு தான் நம்ம வேலை செய்யணும். ஆமென். அவர் வைத்திருக்கிற அதிகாரிகளுடைய ஆலோசனையை தான் நம்ம கேட்கணும். ஆமென். இங்க சொந்தமா பிளான் பண்றதுக்காக ஒண்ணுமே இல்ல. இவன் என்ன சொல்றான்? அதெல்லாம் கேட்க முடியாது. எவ்வளவு பொருந்தது இல்ல? என்ன சொல்றான்? நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன். ஐயோ, ரொம்ப பரிசுத்தம் பாருங்க. நான் கர்த்தரை பரீட்சை செய். ஏற்கனவே சொல்ற பேச்சு கேட்காதது அவரை கோபப்படுத்திருச்சு. பரீட்சை பார்த்தாச்சு, இதுல வார்த்தையில நான் பரீட்சை செய்ய மாட்டேன். ரொம்ப பரிசுத்தம் தான். ஆமென். வாயில வடை சுடக்கூடாது, வாழ்க்கையில தான் ஆண்டவரை என்ன பண்ணணும்? வாயில யார் வேணா என்ன வேணா பேசலாம், வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். ஆமென். வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. இது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு நான் பின்னாடி ஒரு 2 மனுஷர்களை குறித்து சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீ அடையாளம் கேட்காம போனா போ அப்படின்னு 13ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று, கவனிங்க, நீங்க மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ, என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். இவன் ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமை இஸ்ரவேல் ஜனத்தாரே கேளுங்கள். பாருங்க, ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமை. அதுக்குதான் குடும்ப தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அவர்களுடைய பொறுப்பு, ரோல் இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. குடும்ப தலைவிகளுடைய பொறுப்பு ரொம்ப முக்கியம். அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை அவர்கள் மாற்றிக்கொள்ள கூடாது. ஆமென். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருத்த ஆகாச பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவனுடைய கீழ்ப்படியாமை இவனுடைய தேசம் முழுவதற்கும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆமென். அப்ப கணவன் என் குடும்பத்தை எப்படி பொறுப்பா இந்த மந்தையில நான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நானே தெரிந்தெடுத்த மந்தை இல்ல, தேவன் என்ன வைத்திருக்கிற மந்தை. ஆமென். என் குடும்பமாகிய தேவன் கொடுத்ததான இந்த குடும்பத்தை நான் எந்த அளவுக்கு கட்டி காத்து பரிசுத்தத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது என் அப்பா அம்மாவை நான் தெரிஞ்சு எடுத்துக்கல. பிள்ளைங்களை எனக்கு இந்த ஆண் தான் முதல்ல வேணும், பெண் தான் முதல்ல வேணும் நான் தெரிஞ்சு எடுத்துக்கல. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவர்களுக்கு உக்கரான காரணம் இருந்து அவருடைய வாழ்க்கை தேவன் பக்கம் கொண்டு வருகிற பொறுப்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிறது. பிள்ளைகள் பரிசுத்தத்தை குடும்பத்திலே காண்பித்து, சபையில் காண்பித்து, தேவனுக்காக மகிமையுள்ள தேவனுடைய மகிமைக்காக வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்று வாழ வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமென். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். ஒருத்தவருடைய கீழ்ப்படியாம கூட கிடையாது. இது அகந்தை. அகந்தன என்னது? எனக்கு எல்லாம் தெரியும். ஒருத்தவனுடைய அகந்தனால ஒரு தேசம் நியாய தீர்க்கப்படுகிறது. தேசம் நியாய தீர்க்கப்படுகிறது. ஆனாலும் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவர் என்னது? இரக்கம் உள்ளவர். நியாயம் எது தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது எத்தனை சபைக்குள்ள வெளிப்படையா பேசுவாங்கன்னு தெரியாது. ஜனங்க விட்டு போயிடுவாங்க, பயந்துட்டு பேசுவாங்க. நமக்கு தரமா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஜனம் வேணும். இங்க தரமா பரலோகம் எதிர்பார்க்கிற குடும்பங்கள் இங்க வேணும். குடும்ப தலைவர்கள் வேணும், குடும்ப தலைவிகள் வேணும். ஆமென். பரிசுத்த சந்ததி வாலிபர்கள் வேணும். ஆமென். அதுக்கு நான் வசனத்தை கோடிட்டு காட்டி பேசிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நான் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனை பரிச்சை பார்க்க, மனுஷனை பரிச்சை பார்க்கிறது மட்டும் இல்ல, தேவனையும் நீங்க பரிச்சை பார்த்துட்டீங்க. அதனால வாசிங்கம்மா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். என்ன அடையாளம் தெரியுமா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது யோசேப்புக்கு ஆண்டவர் கனவுல வந்து சொல்லல, ஏசாயாவுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து வெளிப்படுத்தின ஒரு நற்செய்தி, வெளிப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசனம். ஆமென். ஏசாயா செத்துட்டான், எத்தனையோ சந்ததி செத்து போச்சு. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் சாவலங்க. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் சாவல.
அவர் ஒருவேளை நமக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருந்தார், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வேதத்துல வேத வசனத்தை கொண்டு நமக்கு அடையாளங்களை கொடுத்திருந்தார், நம்மை நடத்துவன்னு சொல்லி அவர் நமக்காக ஊழியர்கள் மூலமா பேசியிருந்தார். வார்த்தையை பிடிச்சுங்க, அவர் நிறைவேற்றிய தீர்வார். ஆமென். நிறைவேற்றிய தீர்வார். போய் சொல்றதுக்கு மனுஷன் இல்ல. அவர் 700 வருஷம் எல்லாம் போச்சு, ஆனா வார்த்தை மட்டும் நிக்குது. தொடர்ந்து வாசிங்க. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். பாருங்க என்ன சொல்றாருன்னா, அதான் சொன்னேன், இம்மானுவேல் என்ற வார்த்தை வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, கூட இருக்கிறது மட்டும் இல்ல, எச்சரிக்கையான வார்த்தை கூட. என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற பேச்ச கேட்கல, ஒரு விடிவு காலத்தை நான் வச்சிருக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ பார்க்கிற இந்த தேசம் தேசமா இருக்காது, சிதறடிக்கப்படும். ஆமென். சிறைபிடிக்கப்படும். ஜனங்க இந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாம் என்னவாயிரும்? சுட்டரிக்கப்படும், காணாம போயிடும். ஆனாலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். ஆண்டவருடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சரண்டரும் ஒபீடியன்ஸும் தான். கிறிஸ்தவர்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, கீழ்ப்படியாமையும் அர்ப்பணியாமையும் தான். ஆமென். தேவனுடைய ஒரே என்ன சொல்றதுங்க பிரச்சனை, அவரை நம்புகிற பிள்ளைகள் கிட்ட என்ன தெரியுமா, அவருடைய சித்தத்தை அவர் செயல்படுத்த முடியாம இருக்கிற தடைபடுகிற பிரச்சனை என்ன தெரியுமா, அவருக்கு 100க்கு 100 அர்ப்பணிக்காமல் இருப்பதும் அவருக்கு 100க்கு 100 கீழ்ப்படியாமல் இருப்பதும் தான். ஆமென். கிறிஸ்தவமே இந்த 2 பில்லர்ல தான் நிக்குது. ஆமென். இந்த 2 அடிப்படையில தான் நிக்குது. அவருக்கு கீழ்ப்படிகிறதுனால என்ன நடக்குது, ஒப்பு கொடுக்கிறதுனால என்ன நடக்குதுங்கிற 2 வசனங்கள் மட்டும் பார்த்து நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். 24ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் மத்தேயு. இம்மானுவேல் நம்மளோடு இருக்கிறார். என்ன சொல்றீங்க? இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? அது எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு காட்டினேன். இப்ப அவர் என்ன செய்யறாருங்கிறத பார்க்கலாம். கவனிங்க. யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து, கவனிங்க, ஒரு மனுஷன் உண்மையா மனம் மாறி இருக்கிறான் என்றால் அதற்கு அடையாளம் இதுதான். ஆமென். ஆண்டவர் என்ன தொட்டுட்டாருங்க, அப்படியே அழுகுறது, அப்படியே உருள்றது, ரொம்ப கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குதுன்றது. அப்புறம் நேரா ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தான் வந்துச்சு அப்படிங்கிறது. வாழ்க்கையில மட்டும் எந்த மாற்றமும் இல்லைன்னா அது எந்த தேவன் பேசுச்சுன்னு எனக்கு பெரிய கேள்வி இருக்கு. ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவர் தொட்டாருங்க, ஆண்டவர் பேசினாருங்க, ஆண்டவர் உணர்த்தினாருங்க. ஆனா வாழ்க்கையில ஏங்க மாற்றம் இல்ல? தேவனுக்கு ஏன் ஒப்பு கொடுக்க முடியல? ஏன் ஊழியத்துல நிலையா தேவனுடைய நடத்துதலுக்கு என்ன அர்ப்பணிக்க முடியல? எந்த ஆண்டவர் பேசினார் அப்ப? ஆமென். இங்க இந்த நீதிமானாகிய யோசேப்புக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது அவனுடைய கலக்கம் மாறுச்சு. அவனுடைய கலக்கம் மாறின உடனே அவனுடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு. என்ன சொல்றான் தெரியுமா? நித்திரையிலிருந்து எழுந்த உடனே கர்த்தருடைய தூதன் கட்டளையிட்டபடியே அப்படியே செய்யறான். ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்யறான். 100% obedience. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா 100க்கு 100 தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சபைக்கும் சபையினுடைய தரிசனத்திற்கும் தேவன் நம் மீது ஆளுகையாய் வைத்திருக்கிற போதகர்களுக்கும் 100க்கு 100 நான் அர்ப்பணிக்காமல் இருந்தால் நான் தேவனுடைய நடத்துதலுக்கு இன்னும் பூரணமாய் கீழ்ப்படியவில்லை என்று அர்த்தம். இங்க சொந்த விருப்பம், சொந்த எண்ணங்கள், சொந்த பிளான்ஸ், சொந்த என்ன சொல்றதுங்க சிச்சுவேஷன்ஸ் எதுவும் இங்க பொருந்தாது. ஒரே ஒண்ணுதான் ஆலயத்துல வச்சிருக்காரு. இந்த மந்தையில நான் கேட்டு ஆண்டவரிடம் வைக்கல, அவர் தீர்மானத்தின்படி என்ன சேர்த்திருக்காரு. ஆமென். இந்த போதகர் எனக்கு வழி நடத்துறதுக்கு வச்சிருக்காரு. இந்த சபையில வச்சிருக்கிறதுனால இந்த சபையினுடைய தரிசனம் தான் என்னுடைய தரிசனம். ஆமென். அதற்கு இணங்கி அந்த வரைமுறையோட நான் செயல்பட்டேன்னா
பரலோகத்தின் திட்டத்தை பூமியிலே நான் நிறைவேற்றுகிறவனாய் இருக்கிறேன். ஆமென். இந்த கீழ்ப்படிதல் எனக்கு வேணும். ஹalleluya. இல்லனா forget it, மறந்துருங்க. இன்னும் ஆண்டவர் கீழ்ப்படியல. இது கஷ்டமான சத்தியம் தான், ஆனா சொல்லிதான் ஆகணும். யோசேப்பு நித்திரையில் இருந்து எழுந்தான். தூதர் கட்டளையிட்டபடியே அவன் அப்படியே செய்தான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா ஆவியில தூங்கிக்கிட்டு இருக்கோம் தெரியல. இன்னும் எந்திரிக்கல போல. ஏன்னா வேதவசனத்தின் சத்தியம் உள்ள போல சபை தரிசனத்துக்கு உறுதியா நிக்கிற மனநிலை இல்ல. என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம் பெருசா இருக்கு. நான் சொல்றத சபையிலயோ இல்ல மற்றவங்க யாரும் கேட்கணும்னா கோச்சிக்கிறேன் நானு. வேத வசனத்தினுடைய திட்டம் என்னைக்கு நிறைவேறது? ஆமென். அவ்வளவு முக்கியத்துவம் வேதத்துல இருக்கு. நாம் அவருக்கு அர்ப்பணிப்போன்னு காத்துக்கிட்டே இருக்கிறார். ஹalleluya. காத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம அவருக்கு அர்ப்பணிச்சா பரலோகம் பூமிக்கு இறங்கி வரும். ஆமென். லூக்கா 2 அதிகாரம் 37வது வசனம் 38வது வசனம் வாசிங்க. லூக்கா, வேகமா இந்த வசனத்தோட முடிக்கலாம். லூக்கா 1 அதிகாரமா 1 அதிகாரம் 38 நினைக்கிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. கவனிங்க, முதல்ல நான் சொன்னேன் 100க்கு 100 அர்ப்பணிப்பு தூதன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு செய்தார். இரண்டாவது, அது முதல் தூண், கிறிஸ்தவத்திற்கு முதல் தூண், இயேசுவை பூமிக்கு கொண்டு வருவதற்கு முதல் படி. இரண்டாவது ஈக்குவலான இம்பார்ட்டன்டான விஷயம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு 100% சரண்டர். ஆமென். ஹalleluya. 100க்கு 100 கீழ்ப்படிதல் யோசேப்பு, 100க்கு 100 அர்ப்பணிப்பு மரியாள். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி பூமிக்கு வந்துட்டாரு. ஆமென். அப்ப இயேசு என் குடும்பத்துக்கு வரணும்னா நான் செய்ய வேண்டிய ரெண்டு என்னது சொல்லுங்க? நான் செய்ய வேண்டிய ரெண்டு காரியம் என்னது சொல்லுங்க? சும்மா கீழ்ப்படிதல் இல்ல, 100க்கு 100 கீழ்ப்படிதல். இயேசு என் வாழ்க்கைய மாற்றணும்னா நான் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னது? 100க்கு 100 அர்ப்பணிப்பு. ஆமென். ஹalleluya. இந்த ஊழியத்தை நான் பூமியில பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து என் இதயத்தை ஆளுகை செய்யணும், என் இதயத்துல ராஜாதி ராஜாவா வீட்டு இருக்கணும்னா நான் அவருக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு 100க்கு 100 கீழ்ப்படியணும். ஆமென். உலகத்துல வேற ஒரு விஷயத்துக்காகவும் நம்மள ஆண்டவர் ரட்சிக்கல. போய் 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கல, அதுக்கு ரட்சிக்கல. ஆமென். இந்த சுவிசேஷம் சொல்றது அவருக்கு அர்ப்பணிக்கிறதுடைய வெளிப்பாடு. ஆமென். The expression that I have committed myself 100% to God. இது அன்புனால வெளிப்படுகிற ஒரு காரியம். Force, not by force. அழுத்தத்தினால ஒரு காரியம் இல்ல. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கிறது அழுத்தத்தினால வர்றதில்ல, அன்பின் நிமித்தமாய், அன்பின் நிறைவின் நிமித்தமாய் வருகிற ஒரு காரியம். ஹalleluya. அப்ப நான் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்காம, ஆண்டவருக்கே கீழ்ப்படியாம அவருடைய இதயத்தை வேதத்தின்படி எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? ஆமென். இப்போ எமோஷன்னால நான் ஏதோ ஒண்ணு செய்யறேன், ரிலேஷன்ஷிப்ல செய்யல, உறவுல செய்யல, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்யறேன். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. ஆமென். ஹalleluya. நான் இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கட்டோங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் இப்படி ஒப்பு கொடுக்கட்டும், இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில ஜனங்க பார்ப்பாங்க. நான் செய்யற எல்லாம் அவருக்கு மகிமையா இருக்கும். ஆமென். நான் செய்யற எல்லாம் அவருக்கு மகிமையா இருக்கும். மரியாள் சொல்றா, நான் அவருக்கு அடிமைகளுக்கு உரிமை இல்லை தெரியுமா? அடிமைகள் உரிமைகளை கோர முடியாது, அடிமைகள் அந்தஸ்தை கேட்க முடியாது. பிரிவிலேஜ், அவங்க இது எனக்கு வேணும், இதை நான் இவ்வளவு நேரம் செஞ்சேன்னா இதை எனக்கு நீ செய்யணும் கேட்க முடியாது. அடிமைகள் யாரு அப்படின்னா சாப்பாடு போடுவாங்க, அந்த நாளெல்லாம் அவங்களுக்கு அந்த யார் அவருடைய எஜமானோ அவர்களுக்கு வேலை செய்யணும். இதுதான் அடிமைகளுடைய நிலைப்பாடு.
ஆமென். சீஷன் என்ற வார்த்தை இந்த அடிமை என்ற வார்த்தையில இருந்து தான் வெளியில எடுக்கப்படுற ஒரு வார்த்தையா இருக்கு. ஆமென். இயேசுவுக்கு நான் சீஷனா இருக்கணும்னா, ஆமென், என்னுடைய சொந்த விருப்பம் 1000 இருக்கலாம், ஆனா அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். ஆமென். பைபிள் சொல்லுது, அவரை பின்பற்றி யாரும் வீணா கெட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கை எதிர்காலத்துக்காக அவ்வளவு பிளான்ஸ் இருக்கும்னா, நம்மள ரட்சித்த படைத்த தேவனுக்கு இன்னும் எவ்வளவு மேலான ஒரு திட்டம் நம்முடைய வாழ்க்கை மேல இருக்கும். ஆமென். இருக்குமா இல்லைங்களா? அப்ப பிரச்சனை என்னன்னா, 20% சரண்டர் பண்ணி இருக்கிற என் வாழ்க்கைய 80% அவருக்கு சரண்டர் பண்றதுக்கு பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? ஏன் பிளான்ஸ் நிறைவேறாது. ஆமென். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? Many are the plans of man, but the plan of God alone prevails. மனிதனுடைய திட்டங்கள் ஏராளமானதா இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் மட்டும்தான் பூமியில நிறைவேறும். அதனால அவரோட போராடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அவருக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் அவரை ராஜாதி ராஜாவா இதயத்துல ஏற்றுக்கொண்டு, ஆமென், அவருடைய ஆளுகை கீழே வரும் பொழுது பரலோகம் நம்மால வெளிப்படுத்தப்படும். ஆமென். உலகம் இயேசுவை நம் மூலமாய் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். என் மூலமா இயேசுவை உலகம் கண்டுக்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம். சந்தோஷமா இல்லையா? இதுக்கு எதுவும் பெருசா மேஜிக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல. ஆண்டவரே நான் பூரணமா அர்ப்பணிச்சிடுறேன். வாயில இல்ல, வாழ்க்கையில. ஆமென். வேதத்துக்கு நான் மாணவனா மாறிடுறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு பூரணமா நான் ஒப்பு கொடுத்துறேன். நீங்க சொல்றது அப்படியே கீழ்ப்படுகிற ஆண்டவரே. இந்த மனநிலைக்கு வந்துட்டோம்னா, யோசேப்பு கீழ்ப்படிந்தார், மரியாள் ஒப்பு கொடுத்தால் இயேசுவை பூமிக்கு குழந்தையா கொண்டு வந்தாங்க. ஆமென். இன்னைக்கு குழந்தையா வரப்போறது இல்ல, அவரு நீதி உள்ள நியாயாதிபதியா வரப்போகிறார். ஆமென். முதல் வருகை குழந்தையா வந்துட்டாரு, இரண்டாவது வருகை நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருகிறார். ஆமென். அவர் வர்றதுக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துற வேலையை தான் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. ஆமென். அதுக்கு முதல்ல உலகத்தை நம்ம ஆயத்தம் இல்லாம உலகத்தை என்ன பண்ண முடியாது, ஆயத்தப்படுத்த முடியாது. நம்ம ஆயத்தமாகணும். நம்ம ஆயத்தமாகி உலகத்தை நம்ம ஆயத்தப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தனியா இல்ல, நம்ம குடும்பம், நானு, என் குடும்பம், என் பிள்ளைங்க தெய்வீகத்துல வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். என் சபையில நான் நாட்டப்பட்டு சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்துல கனி கொடுக்கிறவர்களாய் நான் மாறணும். என்னுடைய கனி மற்றவங்களை பாதிக்க கூடாது. எல்லாரையும் கட்டி அரவணைக்கணும். பரலோகம் என்னால சந்தோஷப்படும். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய அர்ப்பணிப்பு 100% அர்ப்பணிப்பு, ஒருத்தருடைய 100% கீழ்ப்படிதல் இயேசுவை பூமிக்கு கொண்டு வந்துச்சு. நீங்க எப்படி இருக்க போறீங்க? நான் எப்படி இருக்க போறேன்? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பை எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மூலம் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த கிறிஸ்துமஸ் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமா இல்லாம இயேசுவை எங்க வீட்டுக்கு பூமியில ஆண்டவரே சபை மூலமா எப்படி கொண்டு வர போகிறோங்கிற புரிதல் எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஒரு நிமிஷம் உள்ளத்துல ஜெபம் பண்ண முடியுமா? நீங்க சமர்ப்பணம் சமர்ப்பணம் சம்பூர்ண சமர்ப்பணம் சர்வேசம் தம்முடைய சேவைக்காகவே திவ்ய சமர்ப்பணம் சர்வேசம் தம்முடைய சேவைக்காகவே திவ்ய சமர்ப்பணம்
முடிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாது. வாழ்க்கை மடிந்து மறைந்து விசுவாசி கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? பரலோகம் இயேசுவை பூமிக்கு கொண்டு வந்தது. அவர் கொண்டு வருவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் ஒரு நீதிமான். அவர் முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். அந்த இயேசுவை கொண்டு வருவதற்கு அவமானத்தின் மத்தியிலும் பூரணமாய் அர்ப்பணிக்கப்பட்ட மரியாள். இதற்கு இடையிலே வானத்தின் தூதனின் செய்தி ரெண்டு பேரையும் பலப்படுத்தினது, பக்குவப்படுத்தினது, ஆயத்தப்படுத்தினது, கீழ்ப்படிய வைத்தது. இதன் பலனாய் நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னை அர்ப்பணித்தார். அப்படி அவர் அர்ப்பணித்ததினால்தான் இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்கு அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அதன் பிறகு இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். இதான் சுத்த சுவிசேஷம். சிலர் ரொம்ப ஆழமான செய்தி வேணும். என்ன ஆழம்? ஈஸியா வசனத்தை பிட்டுக் கொடுக்கிறது, ஈஸியா ஆண்டோடைய வார்த்தையை புரிஞ்சுகிறது, வாழ்க்கை ஆண்டவருக்காக படைக்கிறது, சாட்சிகளாய் வாழ்வது. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க. இப்ப இதை போல வார்த்தைகளை கேட்கும் போது நிந்தை மாறுகிறது, அவமானம் அப்புறப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்மையும் தேடி வந்து ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நல்லவங்க இல்லை, நிறைய தப்பு பண்ணி இருக்கிறோம், எல்லாம் மன்னிச்சிருக்கிறார். எல்லாத்தையும் மன்னித்தாரு, ரட்சிப்பு கொடுத்தாரு. சோதனை வரும், அதை பொழுது போறதுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு அன்பை வெளிப்படுத்துவோம், தியாகத்தை வெளிப்படுத்துவோம், பக்தியை வெளிப்படுத்துவோம், பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவோம், நீதியை வெளிப்படுத்துவோம், சாட்சியை வெளிப்படுத்துவோம், இயேசுவே ஆண்டவர் என்று மாதிரியை வெளிப்படுத்துவோம். கரங்களை தட்டி 2 நிமிஷம் நல்ல ஆவியில நிறைந்து 3 ஆராதனைக்காக